குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 31. வடமுகமா யாதனமேல் அமர்ந்து யாக்கை வலுவாக திரேகன் தலை அசைந்திடாமல் தடமாக இருந்து இருவாசல் பூட்டி திங்களொடு தினகரனை பிறழாதேற்றி நடம்பெரிய மதியதனில் நயந்து வாங்கி நாட்டமுடன் ரவியதனில் மாறி தள்ள சடம்பழுத்து குண்டலியும் சரிந்திடாது சந்திர நலேரி யூத சகடு போமே. தடம் அப்படின்னா மலை. வடக்கு முகமாக ஆசனத்தில் அமர்ந்து உடம்பை வலுவாக நிறுத்தி உடல் தலை கை கால் அசைந்திடாமல் மலையை போல் உறுதியாக நின்று தியானம் செய்யுங்கள். இரு கண்களையும் மூடி சந்திர சூரிய கலைகளில் முறை பிசகாமல் வாசியை ஏற்றி இறக்கி யோகாபியாசம் செய்யுங்கள். வாசிலயம் வந்ததும் அதனை நயமாக வாங்கி ஈசன் நடம் புரியும் அறிவினில் சேர்த்து நில்லுங்கள். இதனையே நாட்டமுடன் இருந்து சாதகம் செய்து பின் வாசியை சூரிய கலையில் மாறி மூலாதாரத்தில் இறங்கி இருத்த குண்டலினி சக்தி விழிப்படைந்து மேலேறும். இச்சாதகத்தினில் உடம்பு வலுவாகி வஜ்ர தேகமாகும். பின் அந்த வாசியை சந்திரக்கலையில் ஏற்றி உன்னாக்கில் வைத்து முறையோடு ஊத ஊத உடம்பை பற்றிய பிணிகளும் எல்லா வினைகளும் தானே அகன்று போய்விடும். பாடல் 32. போகுமே வாசி என்ற புரவி மட்டம் பூரித்தால் வெகு வேகம் புகழ போகா தேகுதற் கிடம் பார்க்கும் எகிரியோடும் ஏங்காமல் உன் மனத்தை யுண்ணால் உன்னை வாகுடனே வலம் புரியின் சங்கை மெல்ல வழுவாது இழுத்து நடுத்தம்பம் ஏற்று சாகுபடி காரரைவர் சடுத்தம் செய்வார் சமர்த்தாக கேசரம் சேர் கடினம் போமே. சடுத்தம் அப்படின்னா போராட்டம். வாசி என்ற குதிரையை நன்கு சமமாக ஓட்ட பழகிக் கொள்ளுங்கள். பின்பு வாசியை பூரகத்தில் மேலே ஏற்றினால் வெகு வேகமாக வெளிக்கு உள்வெளி கடந்து போய்கொண்டே இருக்கும். அதன் வேகத்தை வாயால் விவரிக்க முடியாது. அது சுழன்று ஒடுங்குவதற்கு உரிய இடம் பார்க்கும். பின் எகிரி ரேசகத்தில் ஓடி கீழிறங்கும். அதனால் வருந்தி ஏங்காதே, அதுதான் அதன் இயல்பு. திரும்பவும் வாசியை உன் மனத்திலேயே வைத்து உன்னாக்கில் உகாரத்தை ஒழுங்காக ஊத பழம்பொறி சங்கின் ஓசையுடன் வரும் நாதத்தை மெல்ல தவறில்லாது இழுத்து உடம்பின் நடு முதுகு தண்டில் ஏற்று இந்த உடம்பை ஆட்டுவிக்கும் ஐம்புலன்களும் உன்னை நிலையில் நிற்க வைக்காது போராட்டம் போடும். அதனை ஒன்றிலேயே சாமர்த்தியமாக அடக்கி வாசியை கேசரம் என்னும் உச்சியில் சேர்த்து தியானம் செய்யுங்கள். யோகாபியாசத்தால் ஏற்படும் உபாதைகள் யாவும் இலகுவாக போய்விடும். பாடல் 33. கடினமென தோன்றிவிடும் அப்பியாசிக்கு கவனமுடன் திங்களாறு பழகி வந்தால் கெடியுடனே ரேசக பூரக கும்பம் செய்ய கிளை வழியும் திறந்து குண்டலி துடிப்பு நீங்கும். படிமிசையில் பலம் பெறவே பக்குவங்கேல் பட்சமுடன் கும்பித்து பதறிடாமல் குடியிருந்த வீட்டுக்குள் மூச்சை தாக்கி குறிப்பாக பூரணத்தின் மையம் ஏற்றே. வாசியோகம் அப்பியாசிக்கும் சாதகர்களுக்கு அது சற்று கடினமாகத்தான் இருக்கும். மேலும் உள்ளிருக்கும் வினைகளையும் பிணிகளையும் அந்த வாசி கிளம்பி வெளியேற்றுவதால் உடம்புக்கு சில உபாதைகளும் ஏற்படக்கூடும். அதனை பொருள்படுத்தாமல் இந்த யோகத்தில் வைராக்கியமாக இருந்து கவனமாக 6 மாத காலம் தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் வாசி லயமாகி உனக்கு கைவல்யம் ஆகும். வந்த பிணிகள் யாவும் தானே விலகும். அந்த வல்லமையுடன் வாசியை மூச்சுடன் அதாவது பிராணனுடன் சேர்த்து ரேசக பூரக கும்பகம் செய்ய செய்ய துடுக்கமான முதுகு தண்டின் வழி திறந்து அதன் ஊடே வாசி மேலேறும். குண்டலினி சக்தி விழிப்படைந்து சோம்பலும் துயரும் நீங்கும். இந்த வாசியோக வழியில் மேலும் ஆன்மாவை அறிந்து இறையை சேர்வதற்கும் பலம் பெறுவதற்கும் உள்ள முறையை பக்குவமாக சொல்கின்றேன் கேள். அன்புடனே வாசி பழக்கத்தை செய்த கும்பகத்தால் நிறுத்தி மனதை சிதறவிடாமல் உடலில் உயிர் குடியிருக்கும் இடத்திலே மூச்சை தாக்கி நில்லுங்கள். பூரணமான மெய்ப்பொருளின் நடுவில் மட்டுமே வாசியை ஏற்றி அதையே குறிப்பாக இருந்து தியானம் செய்யுங்கள்.
பாடல் 34. ஏற்றியே மாத்திரையும் மூன்று வைத்து எகிராமல் ரேகத்தில் இதமாய தட்டி மாற்றியே மறுபடியும் மயக்கம் நீங்க மாறி மாறி பழக்கமது மகிழ்வாய் செய்வாய் போற்றியே சரமென்ற கணக்கின் போதம் 21,600 நாள் தேற்றியே குறையாமல் இரட்டிப்பாகி திடம் பெறவே நாட்கு நாளாதரவுண்டாமே. பூரணத்தின் நடுவில் ஏற்றிய வாசியை 3 மாத்திரை நேரம் நிறுத்தி அங்கேயே நினைவை வைத்திருந்து பின் அவசரப்படாமல் இதமாக ரேசகத்தில் இறக்கு. இதுபோல் பூரக கும்பக ரேசகத்தை மறுபடியும் ஏற்றி நிறுத்தி இறக்கி சூரிய சந்திர சுழுமுனை கலைகளில் வாசி பயிற்சியை மகிழ்ச்சியுடன் செய்து வாருங்கள். அதனால் மரளி என்ற மயக்கமும் யமபயமும் தானாகவே நீங்கிவிடும். இப்படியே தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை போற்றி முயற்சியுடன் செய்து ஒரு நாளைக்கு நாம் விடும் மூச்சாகிய சரம் 21,600 என்ற கணக்கு குறைந்து ஆயுள் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகி வளர்ந்து கொண்டே வரும். அந்த வாசி பழக்கத்தை நித்தியம் குறையாமல் செய்து வர உடலும் உயிரும் மனமும் திடம் பெற்று ஆயுள் கூடி இரட்டிப்பாகி நாளாக ஆன்மா வளர்ந்து ஈசன் ஆதரவும் அருளும் நிச்சயம் கிடைக்கும். பாடல் 35. ஆதரவாய் வாசி நிலை வலுக்க வேண்டும் அப்பவல்லோ உடலாவி வசமதாச்சு பாதகங்கள் இல்லாமல் படிமேற்பாலம் பரம் சுடரும் பக்குவமாய் பதிந்து நிற்கும் சாதகமாய் கொழுமேடை மாடக்கூடம் சார்பாக 1008 சட்டம் பேதமின்றியோர் நிலையால் பிரிந்திடாமல் பெரியதொரு செகசோதி இனிய மேரே. ஈசன் ஆதரவும் கருணையும் கிடைத்து வாசி நிலை லயமாகி வலுவடைய வேண்டும். அப்போதுதான் உடலும் உயிரும் நம் வசமாகும். பாதகங்கள் இல்லாமல் வாசியில் படிப்படியாக ஏறும்போது புருவமத்தி போட்டு உடைந்து மயிர் பாலம் தோன்றும். அங்கே பக்குவமாய் பரம்பொருள் சுடராக பதிந்து நிற்கும். அதையே சாதகமாய் கொண்டு வாளை கொழுவிற்றிருக்கும் மேடையை கண்டு அதனுள்ளே மாட கூடமாக விளங்கும் நெருப்பாற்றை கடக்க அங்கே 1008 இதழ் கமலம் என்னும் சகஸ்ர தலத்தில் சிவசக்தி பேதமின்றி இரண்டும் ஒன்றாகி சிவம் ஆன ஓர் நிலையில் பிரிந்திடாமல் இருக்கும். அது பெரியதொரு செகசோதியாக 1000 கோடி சூரிய பிரகாசமாய் ஒளி விளங்கி பேரின்பத்தை கொடுக்கும். அந்த சோதி உள்ள இடமே மேரு எனும் உச்சியாக இருப்பது.